Okay, we will start the class today. இப்போ நேற்று நம்ம பார்த்த வரைக்கும் ஏர்வே மேனேஜ்மெண்ட் வந்து எப்படி பண்ணுறோம், ஹவு டு பெர்ஃபார்ம் தி ஏர்வே மேனேஜ்மெண்ட்டை அப்படிங்கிறதுல ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், நம்ம ஏர்வே அப்ஸ்ட்ரக்ஷன்னா என்ன, அது எப்படி நடக்குது அப்படின்றது ஒரு ஐடியா பார்த்தோம். இப்போ மெத்தட்ஸ் எப்படிலாம் நம்ம வந்து ஒவ்வொரு மெத்தடாக பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன அப்படின்னா ஹெட்டு டில்ட் அண்டு சின் லிஃப்ட். ஸோ இந்த இது வந்து நீங்கள் எதில் பார்த்துருப்பீங்க அப்படின்னா சிபிஆரில் பார்த்துருப்பீங்க. சிபிஆர் கிளாஸ் எடுக்கும்போது நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க. அப்போ ஹெட் டில்ட் அண்ட் சின் லிஃப்ட். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பேஷண்ட்டு வந்து இப்போ அன்கான்ஷியஸில் இருக்காங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு என்ன பண்ணணும், அவங்களோட ஹெட்டை டில்ட் பண்ணணும். பின்பக்கமாக டில்ட் பண்ணும்போது அந்த கையோட பொசிஷன் பாருங்கள். நீங்கள் வந்துட்டு இந்த பவர் பாயிண்டில் வந்துட்டு நீங்கள் கோடு இந்த மாதிரிலாம் போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா யூ ஆர் இரிட்டேட்டிங் த கிளாஸ். ஓகே, ஸோ டோன்ட் டூ தட், பிஹேவ் யுவர் செல்ஃப். ஸோ த ஹெட் வந்து எப்படி தள்ளணும் அப்படின்னா, இந்த லெஃப்ட் ஹேண்டு அண்ட் ரைட் ஹேண்ட் இருக்குது பாருங்கள். அந்த லெஃப்ட் ஹேண்டை வச்சு தலையை பின்பக்கமாக அழுத்தணும். அப்படி பண்ணும்போது என்ன ஆகுது, இட் வில் ட்ரை டு ஸ்ட்ரெச் தி ஆன்டீரியர் நெக் மசில். இன்னொரு எதுக்காக அப்படின்னா, அந்த இட் வில் ட்ரை டு லிஃப்ட் த டங் அவே ஃப்ரம் த போஸ்டீரியர் ஃபெரிஞ்சல் வால். அப்படின்னா நாக்கு வந்து உள்ளே போய் மடங்கி எபிக்ளாட்டஸை போய் மூடிடும். அப்போ எபிக்ளாட்டஸில் போய் விழுகுது அப்படின்னா நம்மளால் மூச்சு விட முடியாது. அதுக்காக தான் இந்த ஹெட்டு டில்ட் பண்ணுறோம். இப்போ ஹெட்டு டில்ட் பண்ணும்போது என்ன பண்ணுறோம், ஹெட்டை பின்னோக்கி தள்ளுறோம். அப்போ ஆன்டீரியரில் இருக்கக்கூடிய அந்த நெக் மசில்ஸ் வந்து ஸ்ட்ரெச் ஆகுது. This will try to prevent the falling of tongue over the epiglottis. அடுத்து செகண்ட் என்ன பண்ணுறோம், இந்த ரைட் ஹேண்டை வச்சு சின்ன வந்து லிஃப்ட் பண்ணுறோம். இந்த சின்ன லிஃப்ட் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, யூ ஆர் பிளேசிங் த ஹேண்ட் ஓவர் த மேண்டிபிள். அந்த மேண்டிபிளில் வச்சு ஒரு புஷ் கொடுக்குறோம். அப்படி பண்ணும்போது அந்த நாக்கு இன்னும் கொஞ்சம் பின்னாடி போயிருக்கிறது, இட் வில் ட்ரை டு கம் அவுட். ஆனால் இப்போது நமக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஹெட் இன்ஜுரி ஆகிருக்கு. ஓகே, இஃப் தேர் இஸ் அ நெக் இன்ஜுரி அந்த மாதிரி இருந்ததுன்னா வி மஸ்ட் நாட் டில்ட் த ஹெட். நம்மளால் அதை டில்ட் பண்ணக்கூடாது அன்லஸ் த ஜா த்ரஸ்ட் ஃபெயில்ஸ். ஜா த்ரஸ்ட் அப்படிங்கிறது அடுத்து நம்ம பார்ப்போம் என்ன அப்படின்ட்டுன்னு. ஸோ இது பண்ண முடியல அப்படின்னா நம்ம அடுத்து என்ன பண்ணலாம். இப்போ இந்த பொசிஷனில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, நம்ம நிறைய பேர் திங்க் பண்ணுவோம், குவாட்ரிப்ளீஜியானால் மூச்சு விட முடியாமல் இறந்து போயிட்டாரு. அப்படி இல்லை, குவாட்ரிப்ளீஜியாவில் வந்து அவங்க இறந்து போகிறத விட மூச்சு திணறல்னால இறந்து போகிற பேஷண்ட்ஸ் தான் அதிகம். ஸோ திஸ் பொசிஷன் வில் ட்ரை டு மேக் த பேஷண்ட் டு ப்ரிவெண்ட் தேர் அப்நார்மல் ப்ரீத்திங். அவங்களால ப்ரீத் பண்ண முடியல, ப்ரீத்திங்கில் வந்து அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது அப்படின்னா திஸ் பொசிஷன் வில் ஹெல்ப் டு ப்ரிவெண்ட் த ஹைபாக்சியா. அப்போ ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு ஏர்வேயை நம்ம கிளியர் பண்ணோம். இந்த பொசிஷன் பண்ணும்போது நீங்கள் உள்ளே வந்து இந்த ஒரு பிங்க் கலரில் என்ன இருக்குது, நேசோஃபேரிங்ஸ் காட்டியிருக்காங்க, ஓரோஃபேரிங்ஸ் காட்டியிருக்காங்க, அடுத்து லாரிங்கோஃபேரிங்ஸ் காட்டியிருக்காங்க. அப்புறம் 2 டியூப் இருக்குது இல்லையா. ஒன்று வந்து என்னது, முன்னாடி இருக்கக்கூடியது ட்ரக்கியா, ஆன்டீரியர்லி இருக்கக்கூடியது ட்ரக்கியா, போஸ்டீரியர்லி இருக்கக்கூடியது ஈசோஃபேகஸ். அப்போ இந்த பொசிஷன் பண்ணும்போது அந்த அப்பர் ஏர்வே எப்படி இருக்குது, அப்பர் ஏர்வே வந்து எந்த ஒரு அப்ஸ்ட்ரக்ஷனும் இல்லாமல் க்ளீனாக பாத்வே வந்து ஃப்ரீயாக இருக்குது. ஸோ இந்த பொசிஷன் பண்ணும்போது the position of the pharynx and larynx it will be like this. அப்போ இது ஃபஸ்ட்டு மேனுவர், ஹெட் டில்ட்டு சின் லிஃப்ட்டு மேனுவர். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜா த்ரஸ்ட். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜா த்ரஸ்ட். ஜா அப்படின்னா என்னது, மேண்டிபிள் இருக்கக்கூடிய அந்த பகுதி, தாடை அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து எதுக்கு ஆல்டர்னேட்டிவ்னா, இதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்தோம் இல்லையா, ஹெட்டு டில்ட்டு சின் லெஃப்ட், அது பண்ண முடியல, அவங்களுக்கு நெக்கில் இன்ஜுரி ஆகிருக்கு அப்படின்னா வி வில் கோ ஃபார் திஸ் ஜா த்ரஸ்ட். இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஜஸ்ட்டு
அந்த பேஷண்ட்டு படுத்திருக்காங்க அப்படின்னா அந்த பேஷண்ட்டோட பேக் சைடு, அதாவது அவங்களோட தலைக்கு பின்னாடி நின்றுட்டு 2 கையை வச்சு அவங்களோட மேண்டிபிள் see the position of the டெக்னீஷியன் அவங்க எப்படி பிடிச்சிருக்காங்க, அந்த ஜா அந்த மேண்டிபிளை நல்லா கவ்வி பிடிச்சிருக்காங்க. பிடிச்சிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த அம்புக்குறி எப்படி போட்டிருக்கு, அப்வர்ட்ஸில் போட்டிருக்கு இல்லையா? ஸோ அந்த டைட்டாக அந்த மேண்டிபிளை பிடிச்சிட்டு மேல் நோக்கி அவங்க அந்த தாடை அந்த மேண்டிபிளை மேல் நோக்கி இழுக்கணும். ஸோ தட் இஸ் கால்டு ஜா த்ரஸ்ட். இப்போ this technique of choice where there is a strong suspicion of cervical, அதாவது கழுத்தில் இன்ஜுரி இருக்குது, ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்னால விழுந்துட்டாங்க, டைவிங் ஸ்விம்மிங் பண்ணும்போது டைவிங்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, டைவிங் பண்ணும்போது விழுந்துட்டாங்க, இல்லை ஒரு மாடியிலேருந்து கீழே குதிச்சுட்டாங்க, இந்த மாதிரியான பேஷண்ட்ஸ்க்கு யூ கோ ஃபார் அ ஜா த்ரஸ்ட். அப்போ கையை ஃபிங்கர்ஸ் எப்படி வச்சுருக்கீங்க, மேண்டிபிள், யூ ஆர் பிளேசிங் த ஃபிங்கர்ஸ் இன் தி மேண்டிபிள் ஆஃப் த ஜா, யூ ஆர் அப்ளைங் தி அப்வர்ட் அண்ட் ஃபார்வர்ட் ப்ரெஷர். தென் திஸ் வில் ஹோல்ட் த மவுத் ஸ்லைட்லி. இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அந்த மவுத்தை வந்து கொஞ்சம் நீங்கள் ஓப்பன் பண்ணணும். எப்படி பண்ணணும் அப்படின்னா அந்த உங்களோட கட்டை விரல் இருக்கு இல்லையா, தம்பு, see the position of the thumb, அந்த தம்பு வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா நீங்களே கை வச்சு பாருங்கள், உங்களோட தம்பு வந்து இந்த சீக் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த பகுதியில் வச்சு யூ ஆர் கிவிங் எ லிட்டில் பிட் ஆஃப் ஸ்லைட் ப்ரெஷர். அதை கொடுத்தீங்க அப்படின்னா நீங்களே அந்த தம்பை வச்சு உங்கள் வாயை வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ இட் வில் ஹோல்ட் த மவுத் ஸ்லைட்லி ஓப்பன் யூஸிங் த தம் டு டிஸ்பிளேஸ் த சின் இன்ஃபீரியர்லி. அப்போ இந்த ஜா த்ரஸ்ட்டில் என்ன பண்ணுறோம், மேண்டிபிளில் ப்ரெஷர் கொடுத்து வாயை ஓப்பன் பண்ண வைக்கிறோம், ஜாவை கொஞ்சம் ஓப்பன் பண்ணுறோம். வி ஆர் வித் த ஹெல்ப் ஆஃப் த தம்பும் நம்ம கொஞ்சம் மவுத்தை ஓப்பனில் வச்சுருக்கோம். இது எதுக்கு அப்படின்னாலும் நம்மளோட அந்த ஏர்வே மேனேஜ்மெண்ட்டில் இது 2வது மேனுவர். அடுத்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஏர்வே அட்ஜன்ஸ். அட்ஜன்ஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு உதவக்கூடிய ஒரு கருவி அப்படின்னு வச்சுக்கோங்க. அட்ஜன்ஸ் அப்படின்னா சம்திங் விச் இஸ் ஹெல்பிங் அஸ். அப்போ அது என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் ட்ரை டு ப்ரிவெண்ட் த டங் ஃப்ரம் கவரிங் த எபிக்ளாட்டஸ். ஏன்னா அந்த டங்கு போய் எபிக்ளாட்டஸில் விழுந்துருச்சு அப்படின்னா அவங்களால ப்ரீத் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் இந்த ஏர்வே அட்ஜன்ஸ் இருக்குது. ஓகே, புரியுதா இப்போ வரைக்கும்? ஆர் யூ ஏபிள் டு ஃபாலோ? ஓகே, நெக்ஸ்ட்டு சிம்பிள் ஏர். இந்த அட்ஜன்ஸ்னால் என்ன சொன்னேன், ஒரு கருவி, நமக்கு வந்து உதவ போகிற ஒரு கருவி. நீங்கள் இந்த மாதிரி மெசேஜ் போட்டிங்கன்னா கூட போதும். ஸோ ஏர்வே அட்ஜன்ஸ் இட் மே அசிஸ்ட் இன் மெயின்டைனிங் தி ஏர்வே. அவங்களுக்கு ஏர்வேயை மெயின்டைன் பண்ணி நல்லா ப்ரீத்திங் பண்ணுறதுக்கு, நல்லா வென்டிலேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் இந்த அட்ஜன்ஸ். இப்போ இந்த அட்ஜன்ஸ் அப்படிங்கிறது நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா, நம்ம எடுத்துக்க போகிற அந்த ஓரோஃபேரிங்ஸு இல்லை நேசோஃபேரிங்ஸு அந்த டியூப்ஸு அதை கூட நம்ம அட்ஜங்ஸ்ன்னு சொல்லலாம். இப்போ இதெல்லாம் வந்து எதுக்காக தேவைப்படுது அப்படின்னா ப்ரொலாங்டு ரிசசிட்டேஷன்னா என்னது, ஒரு மனிதன் ஒரு பேஷண்ட் வந்து அவன் ஒரு அன்கான்ஷியஸில் இருக்கான், அவனை வந்து நம்ம காப்பாற்றக்கூடிய ஒரு ப்ரொசீஜர், த ப்ராசஸ் ஆஃப் ரிவைவிங் சம் ஒன் ஃப்ரம் அன்கான்ஷியஸ்னஸ். அவனை வந்து அப்பேரண்ட் டெத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம போராடக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த ரிசசிட்டேஷன். அவனை காப்பாற்றக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த ரிசசிட்டேஷன். அப்போ இது வந்து ஒரு எண்டோட்ரக்கியல் இன்டுபேஷனுக்கு கூட ஒரு முதல் படியாக இருக்கலாம். அந்த எண்டோட்ரக்கியல் இன்டுபேஷனை கூட நம்ம இங்கே அர்ஜென்ட் அப்படின்னு தான் சொல்கிறோம். அப்போ இதையுமே நம்ம எப்படி பொசிஷன் பண்ணுவோம், தே கேன் பி யூஸ்ட் இன் அடிஷன் டு ஹெட் டில்ட், சின் லிஃப்ட் ஆர் ஜா த்ரஸ்ட். அப்படின்னா என்ன, இதை பண்ணிவிட்டு இந்த பொசிஷனை பண்ணிவிட்டு இந்த பொசிஷனில் வச்சு யூ ஆர் கோயிங் டு இன்டுபேட். இந்த 2 காமனஸ்ட். அப்போ என்ன இங்கே காமனாக யூஸ் பண்ணக்கூடிய ஏர்வே அட்ஜன்ஸ் என்னென்னா ஓரோஃபேரிஞ்சியல் அண்ட் நேசோஃபெரிஞ்சியல் ஏர்வே. கியூடல் அப்படின்னா ஒன்றும் இல்லை, வி கால் இட் அஸ் அ மெடிக்கல் டிவைஸ். என்ன அப்படின்னா இந்த 2 ஓரோஃபேரிங்ஸ்க்கு இன்னொரு பேர் தான் கியூடல். ஸோ தட் வில் ட்ரை டு சேம் ஃபங்க்ஷன், ப்ரிவெண்ட் த டங் ஃப்ரம் ஃபாலோயிங் தி எபிக்ளாட்டஸ். இப்போ நேசோஃபெரிஞ்சியல் ஏர்வே, இந்த இதை பற்றி ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, திஸ் இஸ் த ஒன்லி டாலரேட்டட் டிவைஸ் பை த கான்ஷியஸ் பேஷண்ட். சப்போஸ் அவங்களுக்கு லேசான ஒரு கான்ஷியஸ்னஸ் இருக்குது அப்படின்னா கூட
இந்த நேசோஃபெரிஞ்சியல் ஏர்வே மட்டும்தான் பேஷண்ட்டால் டாலரேட் பண்ணிக்க முடியும். ஸோ அண்ட் திஸ் இஸ் அ லைஃப் சேவிங் இன் பீப்புள் வித் கிளென்ச்டு ஜா. கிளென்ச்டு ஜாஸ்னா என்ன அர்த்தம்னா, இதுக்கு இன்னொரு பேர் என்ன? கிளென்ச்டு ஜாக்கு யாருக்காவது தெரியுமா? மைக்ரோபயாலஜியில் கூட படிச்சிருப்பீங்க. என்ன அதுக்கு பேர்? ப்ரூக்சிசம். இந்த டேர்ம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ப்ரூக்சிசம். கிளென்ச்டு ஜா அப்படின்னா ப்ரூக்சிசம். இது என்னன்னா, சில பேர் பார்த்துப்பீங்க, இந்த பல்லை கடிச்சிட்டே இருப்பாங்க, கிரைண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. தே வில் ட்ரை டு அந்த பல்லை கடிச்சிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ அது அவங்களோட கான்ஷியஸ்னஸ்லேயும் பண்ணலாம், அன்கான்ஷியஸ்னஸ்லேயும் பண்ணலாம். தட் இஸ் கால்டு கிளென்ச்டு ஜா ஆர் ப்ரூக்சிசம். பல்லை வந்து கிரைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அடுத்து ட்ரைஸ்மஸ் ஆர் ஜா இன்ஜுரிஸ். அப்படின்னா என்னென்னா, ஜாவில் ஏற்படக்கூடிய சம் சார்ட் ஆஃப் இன்ஜுரி, இல்லை ட்ரைஸ்மஸ் அப்படின்னா என்னென்னா இன்ஃபெக்ஷன், சம் சார்ட் ஆஃப் அ பாக்டீரியல் அந்த இன்ஃபெக்ஷன் வந்து அந்த ஜாவில் இருக்குன்னா we call it as. It should not be used where there is a evidence of, ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி டிவைசஸ் எல்லாமே வந்து பேஸ் ஆஃப் த ஸ்கல் ஃப்ராக்சராக இருந்ததுன்னா யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ இந்த சைஸை வந்து எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க? ஒரு பேஷண்ட்டுக்கு உண்டான அந்த சைஸ் என்ன அப்படின்னா, இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த டயாமீட்டர் ஆஃப் த நாஸ்ட்ரல். நாஸ்ட்ரல்னா என்ன? நம்ம மூக்கில் இருக்கக்கூடிய ஓட்டைகள், 2 ஓட்டை இருக்கு இல்லையா, நாஸ்ட்ரல் அப்படின்னு சொல்லுவோம். அதோட டயாமீட்டரை பொறுத்து, இன்னொன்று அவங்க பேஷண்ட் வந்து அடல்ட்டா இல்லை பீடியாட்ரிக் பேஷண்ட்டா அப்படிங்கிறத பொறுத்து யூ வில் டேக் த சைஸ் ஆஃப் த நேசோஃபெரிஞ்சியல் ஏர்வே. டு ப்ரிவெண்ட் இன்ஹலேஷன் ஆர் பாசிங் த நேசோஃபெரிஞ்சியல் ஏர்வே டு ஃபார் இந்த நேசல் கேவிட்டி. இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த நேசோஃபெரிஞ்சியல் ஏர்வேயை உள்ளே நீங்கள் செலுத்தும் போது ஒரு சேஃப்டி பின் அதில் இருக்கும். சேஃப்டி பின் ப்ரொவைடட் இட் மஸ்ட் பி இன்சர்ட்டட் த்ரூ த ஃப்ளாஞ்ச். ஃப்ளாஞ்ச்னா என்ன? FLANGE. ஃப்ளாஞ்ச் அப்படின்னா, இப்போ நம்ம வீட்டிலலாம் வந்துட்டு ஸ்க்ரூ நட்டு அதெல்லாம் போட்டு பூட்டுவோம் இல்லையா? ஒரு சைக்கிளை ரிப்பேர் பண்ணுறோம், இல்லை ஒரு 2 வீலரை பண்ணுறோன்னா, இல்லை வீட்டிலையே கதவுக்கெல்லாம் போடுறோம் அப்படின்னா ஒரு நட்டு ஸ்க்ரூ போடுவோம். எதுக்கு போடுறோம் அப்படின்னா, அது நல்லா அதோட பொசிஷனில் அப்படியே இருக்கிறதுக்காக போடுறோம். அதே மாதிரி இந்த ஃப்ளாஞ்ச் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம அந்த போடுற எண்டோட்ரக்கியல் டியூப் இருக்கு இல்லையா, அந்த டியூப் வந்து கரெக்டாக அந்த பொசிஷன், ஏன்னா சக்ஷன் போடுவீங்க, அடுத்து வென்டிலேட்டர் போடுவீங்க, இல்லை நீங்கள் வேறு என்ன வந்து யூ வில் கோ ஃபார் அ ரிப்பீட்டடாக அதில் வந்து ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பீங்க. என்ன பண்ணுவீங்க? O2 கொடுக்கலாம், வென்டிலேட்டரை கனெக்ட் பண்ணலாம், சக்ஷனை நீங்கள் போடலாம். அப்போ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அந்த எண்டோட்ரக்கியல் டியூப் வந்து வெளியில் வந்துடக்கூடாது. அப்போ டு கீப் த எண்டோட்ரக்கியல் டியூப் இன் பொசிஷன், அந்த டியூபோடு சேர்ந்து என்ன இருக்குன்னா ஒரு சேஃப்டி பின்னும் ஒரு ஃப்ளாஞ்ச் அப்படிங்கிற ஒரு பொருளும் இருக்கும். ஃப்ளாஞ்ச் அப்படிங்கிறது என்னன்னா, இட் வில் ட்ரை டு மெயின்டைன் த எண்டோட்ரக்கியல் டியூபோ இல்லை நேசோஃபெரிஞ்சியல் டியூபோ ஒரு பொசிஷனில் வச்சுக்கக்கூடியது பேர் ஃப்ளாஞ்ச். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த நேசோஃபெரிஞ்சியல் ஏர்வேயே கண்டினியூ ஆகுது. இப்போ நிறைய நியூ மாடல்ஸ்லாம் வந்துருச்சு. என்ன அப்படின்னா, வைடு ஃப்ளாஞ்ச், நல்லா அந்த ஃப்ளாஞ்ச் வந்து கொஞ்சம் பெருசாக, அந்த இன்சர்ஷன் ஆஃப் பின் கூட தேவையில்லாத அளவுக்கு நியூ டெக்னிக்ஸ் ஆஃப் நேசோஃபெரிஞ்சியல் டியூப்ஸ்லாம் வந்துருச்சு. ஸோ அதை எப்படி இன்சர்ட் பண்ணணும்? நல்லா ஃபஸ்ட்டு லூப்ரிகேட் பண்ணணும் இல்லையா? அந்த நம்ம நேசோஃபெரிஞ்சியல் டியூப் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த பேஷண்ட்டுக்கு என்ன பண்ணணும்? வி ஹாவ் டு ஃபஸ்ட்டு புட் தி ஜெல். அதை வந்து நல்லா லூப்ரிகேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் இன்சர்ஷன் பண்ணணும். செக் தி நாஸ்ட்ரில் பேட்டன்சி. அப்படின்னா என்ன? நாஸ்ட்ரில்னா மூக்கு. அந்த மூக்கு வழியாக நீங்கள் அந்த டியூபை உள்ளே இறக்க போகிறீங்க. அப்போ அதோட பேட்டன்சினா என்ன? உள்ளே விட அது உள்ளே போயிட்டுருக்கணும். அப்போனா தான் தட் இஸ் கால்டு பேட்டன்ட். இப்போ இன்சர்ட் தி ஏர்வே பெவில் எண்ட் ஃபர்ஸ்ட். பெவில் எண்ட் அப்படின்னா என்ன? பெவில் எண்ட் அப்படின்னா, இப்போ சில பேருக்கு புதுசாக கற்றுக்க போகிறவங்களுக்கு எதை வந்து உள்ளே விடணும், எந்த பகுதியை உள்ளே விடணுங்கிறதே தெரியாது. அப்போ ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இன்சர்ட் த ஏர்வே பிவல் எண்ட் ஃபர்ஸ்ட். பிவல் எண்ட் அப்படின்னா ரெடியூஸ்டு எண்ட் அப்படின்னு அர்த்தம். சின்ன ஸ்மால் எண்ட், அந்த நேசோஃபெரிஞ்சியல் ஏர்வேல இருக்கக்கூடிய சின்ன பகுதியை உள்ளே விடணும். அதை தான் தே கால் இட் அஸ் பிவல் எண்ட். ஸோ இன்சர்ட் த ஏர்வே பிவல் எண்ட் ஃபர்ஸ்ட். உள்ளே இறக்க தென் யூ ஹாவ் டு பாஸ் இட் வெர்டிகலி அலாங் த ஃப்ளோர் ஆஃப் த நியூஸ். அப்படியே உள்ளே திணிச்சிக்கிட்டே வரணும். ஏதாவது ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, உள்ளே போகலை அப்படின்னா எடுத்துடணும். ஃபோர்ஸாக உள்ளே குத்தி திணிக்கக்கூடாது, ஏன்னா ப்ளீடிங் வந்துடும்.
எபிஸ்டாசிஸ் வந்துடும், நேசல் ப்ளீடிங் வந்துடும். அதுவே அவனுக்கு ஒரு பெரிய ஆபத்தில் கொண்டு போய் விட்டுரும். அப்போ நீங்கள் உள்ளே இன்சர்ட் பண்ண அது கரெக்டாக ப்ராப்பராக உள்ளே போகணும். சார் எப்போஸ் வந்து அது இடிக்குது அப்படின்னா எடுத்துடணும். எடுத்துட்டு பக்கத்து மூக்கு இன்னொரு நாஸ்ட்ரலில் போட்டுடணும். ஸோ த டிப் ஷுட் லை இன் த ஃபேரிங்ஸ். அந்த உள்ளே விடுறீங்க இல்லையா, அந்த உள்ளே விடுறது வந்து இட் ஹாஸ் டு பி இன் த ஃபேரிங்ஸ். ஸோ ஒன்ஸ் இன் பிளேஸ் அதை நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக உள்ளே செலுத்திட்டீங்க அப்படின்னா கவனிக்கணும். லுக், லிசன் அண்ட் ஃபீல். இந்த வேலையை பண்ணிடணும். அப்போ இப்படி தான் நீங்கள் நேசோ ஃபெரிஞ்சியல் ஏர்வேயை உள்ளே விடுறீங்க. அந்த டிப்பு எந்த பகுதியில் இருக்குது? ஃபேரிங்ஸில் இருக்குது பாருங்கள். அதுக்கு கீழே இறங்கக்கூடாது. ஃபேரிங்ஸில் அந்த டிப்பு இருக்குது. ஸோ அது வரைக்கும் தான் நீங்கள் இறக்கணும். இதுவரை புரிஞ்சிருச்சா? நேசோ ஃபேரிஞ்சியல் ஏர்வே புரிஞ்சிருச்சா? இது புரிஞ்சிருச்சுன்னா அடுத்து நம்ம ஓரோ ஃபெரிஞ்சியலுக்கு போகலாம். ஃபாலோ பண்ண முடியுதாப்பா? ஓகே. நெக்ஸ்ட்டு ஓரோ ஃபெரிஞ்சியல் ஏர்வேஸ். இப்போ வந்து எங்கே விட போகிறோம்? வாய் வழியாக விட போகிறோம். இவ்வளோ நேரம் நம்ம எது வழியாக விட்டோம்? மூக்கு வழியாக விட்டோம். அது நேசோ ஃபெரிஞ்சியல். இப்போ ஓரோ ஃபெரிஞ்சியல். இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மேலே இருக்குது பாருங்கள் ஒரு டயக்ராம். ஸோ இந்த மாதிரி ஒரு கேர்வ்டு பிளாஸ்டிக் டியூப்ஸாக இருக்கும். இதோட சைஸ் வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இன்சிசர்ஸ் டு தி ஆங்கிள் ஆஃப் த ஜா. இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இதோட டயக்ராம் இருக்கும், ஒருங்க காட்டுறேன். அவனோட இந்த பகுதி இருக்குது பாருங்கள், அவனோட பல்லு இன்சிசர்ஸில் இருந்து அவனோட காது இருக்குது பாருங்கள், அந்த காது பகுதி வரைக்கும் எவ்வளவு லென்த் இருக்கும்னு மெஷர் பண்ணிக்கணும். மெஷர் பண்ணிவிட்டு அந்த சைஸை எடுத்து அவனுக்கு போடணும். ஏன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஓரோஃபெரிஞ்சியல் ஏர்வேஸ் இருக்கும் டிஃப்ரெண்ட் சைஸில். அப்போ நீங்கள் வந்து ஒரு பேஷண்ட்க்கு போடணுன்னா அந்த பேஷண்ட்டோட இன்சிசர் பல்லு, அந்த இன்சிசருங்கிற பல்லில் இருந்து காது, அந்த ஜா ஆங்கிள் ஆஃப் த ஜா வரைக்கும் மெஷர் பண்ணி அந்த மெஷர்மெண்ட் ஆஃப் த அந்த சைஸ் ஆஃப் தி ஃபெரிஞ்சியல் ஏர்வேயை எடுத்து அவனுக்கு வாயில் திணிக்கணும். ஓகேயா? ஸோ த ஷுட் பி ஒன்லி யூஸ்ட் இன், இது வந்து ஓரோஃபெரிங்ஸ் மட்டும், ஓரோஃபெரிஞ்சியல் ஏர்வே மட்டும் பேஷண்ட் கான்ஷியஸில் இருக்கும்போது நம்மளால் உள்ளே விட முடியாது. ஏன் அப்படின்னா என்ன காரணம்னா, அவனுக்கு கேக் ரிஃப்ளெக்ஸ்னு ஒன்று வரும். கேக் ரிஃப்ளெக்ஸ்னால் என்னது? வாமிட்டிங் சென்சேஷன். நீங்களே யோசிச்சு பாருங்களேன், கையை உள்ளே விடுறீங்கல்ல, உங்கள் மவுத்தில் சில நேரம் கையை உள்ளே விட்டிங்கன்னா என்ன ஒரு வாமிட்டிங் சென்சேஷன் வரும். அப்போ கான்ஷியஸ் பேஷண்ட்டில் வந்து ஓரோஃபேரிங்ஸை வந்து நீங்கள் மவுத்துக்குள்ளார வாயில் விடுறீங்கன்னா என்ன ஆகும்? அவனுக்கு வாமிட்டிங் வந்து அது ஒரு ஆஸ்பிரேஷன் ஆகி தேவையில்லாத ஒரு பிரச்சனையில் கொண்டு போய் விடும். அப்போ டு ப்ரிவெண்ட் த பேஷண்ட், அவனுக்கு என்ன வரக்கூடாது? கேக் ரிஃப்ளெக்ஸ் வரக்கூடாது. அதே மாதிரி லெரிஞ்சியல் ரிஃப்ளெக்ஸ். லெரிஞ்சியல் ரிஃப்ளெக்ஸ்னால் இருமல், லாரிங்ஸ் கிட்டக்க போயிடுச்சு அப்படின்னா இட் வில் கோ ஃபார் அ காஃப். அப்போ இது ரெண்டும் வரக்கூடாது. இந்த லெரிஞ்சியல் ரிஃப்ளெக்ஸ் வந்துச்சுன்னா அந்த இடம் வந்து ஃபுல்லாக ஸ்பாசம் ஆயிடும், லாரிங்ஸ் வந்து ஸ்பாசம் ஆகி டைட் ஆகிடும். அப்போ இது ரெண்டும் தூண்டப்படக்கூடாதுன்னா அந்த பேஷண்ட் வந்து அன்கான்ஷியஸாக தான் இருக்கணும். இல்லை கான்ஷியஸ் பேஷண்ட்டுக்கே நீங்கள் போடணுன்னா அவனுக்கு வந்து அனஸ்தீசியா கொடுத்து அன்கான்ஷியஸ் ஆக்கி தான் நீங்கள் வந்து இன்டுபேஷன் பண்ண முடியும். எந்த இன்டுபேஷனை? ஓரோ ஃபெரிஞ்சியல் ஏர்வேஸை. ஸோ ஓரோ ஃபெரிஞ்சியல் ஏர்வேஸ் கம்ப்ளீட்டாக யாருக்கு போடக்கூடாது? கான்ஷியஸ் பேஷண்ட்டுக்கு போடக்கூடாது, அன்கான்ஷியஸ் பேஷண்ட்டுக்கு மட்டும்தான் போடணும். என்ன காரணம்? கேக் ரிஃப்ளெக்ஸ் வந்து தூண்டப்படும். இன்னொரு காரணம் என்ன? லரிஞ்சியல் ரிஃப்ளெக்ஸ் வந்து தூண்டப்படும். இது ரெண்டையும் அவாய்ட் பண்ணணுங்கிறதுக்காக we are asking the patient, அதாவது we are making the patient unconscious. நிஜமாவே ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு பேஷண்ட்டே அன்கான்ஷியஸில் இருந்தால் நமக்கு ப்ராப்ளம் இல்லை, we don't have any problem. But if the patient is conscious, we have to put oropharynx. You have to give anesthesia, make them little bit unconscious, then put the oropharynx. அடுத்து we have to open the mouth and ensure no foreign particles. அதே மாதிரி அந்த வாய்க்குள்ளார நீங்கள் திணிச்சிடுறீங்க, திணிச்ச பிறகு அந்த மவுத்தில் தேவையில்லாத செக்ரீஷன்ஸ் எதுவும் இருக்கா, ஏதாவது ஃபாரின் பார்ட்டிக்கல் இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிடணும். செக் பண்ணி அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு சக்ஷன் போட்டுருவாங்க. இப்போ எண்டோட்ரக்கியல் டியூபை, அதாவது ஓரோஃபெரிஞ்சியல் டியூபை வந்து உள்ளே விடுறீங்க அப்படின்னா அந்த மவுத்தில் வந்து சில நேரம் அந்த சலைவா அந்த மாதிரிலாம் செக்ரீஷன்ஸ்லாம் வரும். அப்போ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இன்டுபேஷன் பண்ணிவிட்டு அந்த பேஷண்ட்டோட மவுத்தை ஓப்பன் பண்ணி சக்ஷன் பண்ணி அந்த அந்த இடத்த வந்து க்ளீனாக வச்சுப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஓரோஃபெரிஞ்சியல் ஏர்வேஸோட கண்டினியூஷன். ஸோ இது எப்படி உள்ளே விடுறோம்? கொஞ்சம் கொஞ்சமாக வாய் வழியாக உள்ளே விடுறோம் இல்லையா? we are introducing into the oral cavity. உள்ளே விட விட கொஞ்சம் லைட்டாக திருப்பி விடணும். நீங்கள் வந்து சும்மா மொட்டையாக மேலேருந்து கீழே வேர்ட்டிக்கலாக கீழே அப்படியே திணிச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. உள்ளே விடும்போதே லைட்டாக வந்து யூ ஹாவ் டு லிட்டில் பிட்டு அதை வந்து அப்படியே மூவ் பண்ணி லேசாக
மூவ் பண்ணி உள்ளே விடணும். சரியா? ஸோ யூ ஹவ் டு ரொட்டேட் த்ரூ 180 டிகிரி. 180னா என்னது? ஸ்ட்ரைட் லைன் தான். 180னா ஸ்ட்ரைட் லைன். அப்போ அதே இருக்கிற பொசிஷன்லேயே கிளாக்வைஸ் ஆன்டி கிளாக்வைஸ் லைட்டாக முன்ன பின்ன திருப்பி உள்ளே விடணும். ஸோ எனி காஃபிங் ஆர் ரெட்சிங் ஷுட் பி ப்ராம்ப்ட். அப்போ அவருக்கு இருமல் வந்துருச்சு அந்த மாதிரினாக்கா டக்குன்னு அதை எடுத்துடணும். அன்கான்ஷியஸாக இருந்தால் கூட அது போய் அவங்களுக்கு காஃப் ரிஃப்ளெக்ஸை தூண்டிருச்சு, காஃப் பண்ணிட்டாங்கன்னா டக்குன்னு எடுத்துடணும். திரும்ப வெயிட் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் கழிச்சு 10 நிமிஷம் கழிச்சு தான் திரும்ப உள்ளே விடணும். இப்போ கரெக்டாக உள்ளே விட்டுட்டீங்க அப்படின்னா தென் யூ ஹாவ் டு அகெயின் லுக், லிசன் அண்ட் ஃபீல் தி ஏர்வேஸ். ஸோ இதுதான் வந்து ஓரோ ஃபெரிஞ்சியல் ஏர்வே. ஸோ வாயிலிருந்து உள்ளே விட்டு, ஸோ இட் இஸ் இன்சர்ட்டிங் இன்சைட். அது எங்கே போய் நிற்கிது? ஃபேரிங்ஸ் வரைக்கும் அது உள்ளே போய் நிற்கிது. ஏபிள் டு ஃபாலோ? எஸ் மேம். ஓகே, இப்போ உள்ளே விட்டாச்சு, டியூபை உள்ளே விட்டாச்சு. இப்போ பேஷண்ட் மூச்சு விடுறானா மூச்சு விடலையா அதை பார்க்கணும். ஓகே, ஸோ எஸ் அப்படின்னா அவனால் பேஷண்ட் வந்து மூச்சு விடுறான் அப்படின்னு எப்படி தெரியும் உங்களுக்கு? அவனோட செஸ்ட்டு மூமெண்ட்டை வச்சு தெரியும். அவ்வளோ நேரம் அவனுக்கு ஏர்வே வந்து அப்ஸ்ட்ரக்ஷனில் இருந்திருக்கும், மூச்சு விட முடியாமல் திணறிட்டு இருந்திருப்பான். இந்த ஓரோஃபெரிஞ்சியல் டியூப்பை உள்ளே விட்ட உடனே என்ன ஆகிடும்? அவனுக்கு அந்த ஏர்வேக்கு வந்து க்ளீன் ஆகிடும். க்ளீன் ஆனோடனே ஹி வில் ட்ரை டு லிட்டில் பிட் என்ன பண்ண பார்ப்பாரு? மூச்சு விட பார்ப்பார். அப்போ எஸ் அப்படின்னா அவனுக்கு என்ன கொடுத்தா போதும்? ஆக்சிஜன் சப்ளை மட்டும் கொடுத்தா போதும். வி கேன் கிவ் அன் அடிஷ்னல் ஆக்சிஜன் வித் அ ஃபேஸ் மாஸ்க் ஆர் வித் அ ரிசர்வாயர் பேக். 10 to 15% வந்து அவனுக்கு வந்து அந்த 10 to 15 லிட்டர்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் வந்து கொடுத்தா போதும். ஸோ அவனுக்கு அப்ராக்சிமேட்டாக ஆக்சிஜன் வந்து 85% கிடச்சிட்ருக்கும். இது வந்து ஓகே, ஹீ இஸ் இன் அ குட் கண்டிஷன். சப்போஸ் இந்த எண்டோட்ரக்கியல் டியூப், அதாவது இந்த ஓரோஃபெரிஞ்சியல் டியூபை உள்ளே விட்டும் அவனுக்கு வந்து செஸ்ட் மூமெண்ட் இல்லை, அவன் ப்ரீத் பண்ணலை, ஆனால் பல்ஸ் மட்டும் இருக்குது, ஆள் உயிரோடு இருக்கான், மூச்சு மட்டும் விடலை அப்படின்னா என்ன பண்ணணும்? உடனே யூ ஹாவ் டு கோ டு அ connect him with the ventilator. If the patient stops breathing, you need to ventilate. அப்போ எந்த மாதிரி வென்டிலேஷன் இப்போ முதல்ல எடுத்த உடனே கொடுப்பீங்க? ஃபஸ்ட்டு மவுத் டு மவுத் வென்டிலேஷன் ஆஸ் இன் பிஎல்எஸ். பிஎல்எஸ்னால் என்ன? பேசிக் லைஃப் சப்போர்ட். பேசிக் லைஃப் சப்போர்ட்டில் நம்ம ஜென்ரலாக கொடுப்போம் இல்லையா, மவுத் டு மவுத் ரெஸ்பிரேஷன். இங்கே எப்படியா கொடுக்குறது? மவுத் டு மவுத். மவுத்தில் தான் நம்ம இதை வச்சுருக்கோமே, ஓரோஃபேரிங்ஸை வச்சுருக்கோமே. அப்படின்னா ஓரோஃபேரிங்ஸ் வழியாக யூ ஹாவ் டு கிவ். ஸோ மவுத் டு மவுத் ஆஸ் இன் பிஎல்எஸ், தென் பாக்கெட் மாஸ்க்கு, தென் செல்ஃப் இன்ஃப்ளேட்டிங் பேக் வால்வ் மாஸ்க் BVM. இந்த 3 மெத்தடில் நம்ம கொடுக்கலாம். இப்போ எஸ் அப்படிங்கும்போது ஓகேன்றோம். எஸ் அப்படிங்கும்போது அவனுக்கு பிரச்சனை எல்லாம் O2 கனெக்ட் பண்ணிவிட்டு பேசாமல் இருந்துடும். இப்போ என்ன பண்ண போகிறோம்? நோ அப்படிங்கும்போது இந்த 3 மெத்தடுக்குள்ளே போகிறோம். சரியா? அப்போ மவுத் டு மவுத் அப்படிங்கிறது சொல்லியாச்சு. என்ன அது மவுத் டு மவுத் அப்படிங்கிறது? நம்ம மவுத்தை வச்சு அவங்களுக்கு கொடுக்கறது. அவங்களுக்கு அப்போ ET டியூப், இந்த டியூப் தான் ஓரோஃபெரிஞ்சியல் டியூப் இருக்குது அப்படின்னா அந்த டியூபுக்கு மேலே ஒரு மாஸ்க்கை வச்சு அது வழியாக we will try to give the air. That is called mouth to mouth. இப்போ செகண்ட் ஒன் என்னது? யூஸிங் தி பாக்கெட் மாஸ்க். அப்போ பாக்கெட் மாஸ்க்கை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, a pocket mask allows the easier ventilation with the jaw thrust. அப்போ jaw thrust அப்படின்னா என்னது? நம்ம சொன்ன மாதிரி அந்த ஜாவை வந்து அந்த ஃபிங்கர்ஸை வச்சு மேண்டிபிளை இறுக்கி பிடிச்சு அந்த முன்னாடி வந்து அப்வர்ட் ப்ரெஷர் வந்து ஆன்டீரியரை கொடுத்து மவுத்தை லிட்டில் பிட் ஓப்பனில் வச்சுக்கிறது தான் ஜா த்ரஸ்ட். அப்போ பாக்கெட் ஃபேஸ் மாஸ்க் அலோஸ் ஈஸியர் வென்டிலேஷன் வித் ஜா த்ரஸ்ட். தேவைப்பட்டுச்சுன்னா அந்த பேஷண்ட்டை நம்ம ஹெட் டில்ட் சின் லிஃப்ட் பொசிஷன்லேயும் வச்சுக்கலாம். ஸோ நான் ரிட்டர்ன் வால்வ் ப்ரிவென்ட்ஸ் ரெஸ்கியூவர் ஃப்ரம் ரீப்ரீத்திங் விக்டம்ஸ் எக்ஸ்பயர்ட் ஏர். இதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்போ இந்த டயக்ராம் வந்து இதில் நல்லா தெரியுது பாருங்கள். இந்த டெக்னிக்கில் இதில் வந்து ஒரு சின்ன வேல்வ் இருக்கும். என்னது அப்படின்னா, அவன் வந்து எக்ஸ்பயர் பண்ணுவான் இல்லையா, அவன் ப்ரீத் பண்ணலைன்னு தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். பட் இது பண்ணுறப்போ சப்போஸ் அவனோட எக்ஸ்பயர்டு யாரே திரும்ப உள்ளே வருது அப்படின்னா அதை அவன் திரும்ப இன்ஹேல் பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. ஒன்ஸ் எக்ஸ்பயர்டு ஏர் வந்து அவன் திரும்ப இன்ஹேல் பண்ணக்கூடாது. அதுக்காக அங்கே என்ன இருக்குது அப்படின்னா ஒரு சின்ன வேல்வ் இருக்குது, நான் ரிட்டர்ன் வேல்வ். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு இந்த விரல் கிட்டக்க இருக்குது பாருங்கள், இந்த விரல் கிட்டக்க சின்னதாக இருக்குது பாருங்கள், தட் இஸ் கால்டு நான் ரிட்டர்ன் வேல்வ். இந்த வேல்வ் வழியாக அவனோட விக்டிமோட அந்த பேஷண்ட்டோட எக்ஸ்பயர்டு ஏர் வெளியில் போயிடும். ஸோ இட் வில் ரிமூவ் த நீட் ஃபார் மவுத் டு மவுத். அப்போ இதில் வந்து நம்ம மவுத் டு மவுத் வென்டிலேஷனும் கொடுக்கலாம். பட் கொடுக்கும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அவனுக்கு O2 அப்படின்னாக்கா 16% தான் கிடைக்கும். ஸோ இதோட வந்து நம்ம அவனுக்கு
தனியாக வந்து இந்த டியூபோட அவனுக்கு ஆக்சிஜனும் தனியாக கொடுக்கலாம், இல்லை ஆக்சிஜனை பேக்கோட ஆக்சிஜன் வித் பேக் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம கொடுக்கலாம். ஸோ த சேம் திங் இங்கே ஒரு ரெப்படேஷனில் இருக்கும். அப்ளை த மாஸ்க் டு த ஃபேஸு using the thumbs of both the hands, lift the jaw using pressure, then blow through the inspiratory valve. Inspiratory valve வழியாக blow பண்ணணும். Then watch whether the chest is moving. chest move ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணணும். The technique of using pocket mask வந்து எனி லீக் இருக்குது அப்படின்னாலும் அதை கவனிக்கணும். எனி லீக்ஸ் கேன் பி ரெடியூஸ்ட் ஆர் அபாலிஷ்ட் பை அட்ஜஸ்டிங் த பொசிஷன் ஆஃப் த மாஸ்க்கு, கான்டாக்ட் ப்ரெஷரு, தென் பொசிஷன் ஆஃப் த டிஜிட்ஸ் ஆர் ஆல்டரிங் த ஜா த்ரஸ்ட். அதாவது இந்த கேப் இருக்கக்கூடாது. இவங்க போட்டு ப்ரெஸ் பண்ணி மூக்கை அமுக்கி வச்சுருக்காங்க இல்லையா, அது வந்து ஒரு கஃப் மாதிரி இறுக்கி டைட்டாக பிடிச்சிக்கணும். அவங்களோட அந்த ஸ்கின் வழியாக அந்த ஃபேஸில் இருக்கக்கூடிய இடம், அந்த அந்த ஃபேஸ் வழியாக மீதி இருக்கக்கூடிய திங்ஸ் வழியாக, அதாவது இந்த இந்த மாஸ்க் வந்து மூக்கில் நல்லா மூடி இருக்கு இல்லையா, அதை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள்ல அதுக்கு என்ன இருக்கக்கூடாது, கேப் இருக்கக்கூடாது, லீக் இருக்கக்கூடாது. அதை நம்ம எப்படிலாம் ஆல்ட்ரு பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். எப்படி பொசிஷன் ஆஃப் த டிஜிட்ஸு, ஃபிங்கர்ஸு, பொசிஷன் அந்த கான்டாக்ட் ப்ரெஷரு அதெல்லாம் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி அவனுக்கு அந்த ஏர்வே வந்து லீக் இல்லாமல் வச்சுக்கலாம். வி ஹவ் டு அப்ளை ஆக்சிஜன் வயாதி தட் அந்த நிப்பிள் அப்படின்னா அந்த ஓப்பனிங், அந்த ஓப்பனிங் வழியாக 10 to 15 லிட்டர்ஸை நம்ம கொடுக்கலாம். இப்போ மூணாவது டெக்னிக் என்னது, பேகு வேல்வு மாஸ்க். இதோட டயக்ராம் பாருங்கள் உங்களுக்கு புரியும். பேக் வேல்வு மாஸ்க் அப்படின்னா என்னது, மாஸ்க் போட்டுட்டு அது வழியாக O2 கொடுக்காம நம்ம என்ன பண்ணுறோம், பேக் வேல்வ் மாஸ்க் அப்படின்னா நம்ம ஒரு ஆம்பு பேக் மாதிரி வி ஆர் கிவிங் அ கம்ப்ரெஷன்ஸ் கொடுத்து அவனுக்கு ஆக்சிஜனை கொடுக்குறோம். திஸ் இஸ் கால்டு பேக் வேல்வு மாஸ்க். ஸோ அதை எப்படி பண்ணணும்னா, மாஸ்க்கை வந்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு வந்து பொதுவாக வந்து 2 பேர் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தவங்க அதை பிடிச்சிக்கணும், ஒருத்தவங்க வந்து அமுக்கணும், அந்த வேல்வை வந்து கம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு. பட் வேறு வழி இல்லை நமக்கு, அந்த டைமில் ஒருத்தர் தான் இருக்காங்கனாலும் வேறு வழி இல்லைன்னா ஒருத்தர் மட்டும் இதை கொடுக்கலாம். ஸோ the bag is squeezed by a second person. ஒருத்தர் வந்து என்ன பண்ணணும், அந்த ஜாவையும் இதையும் பிடிச்சிக்கணும் வித் 2 ஹேண்ட்ஸு. இன்னொருத்தர் என்ன பண்ணணும், டெலிவர் பண்ணணும். அந்த பேக்கை ஸ்குவீஸ் பண்ணி 500 ml ஆஃப் ஏர் பெர் பிரெத், ஒரு பிரெத்துக்கு 500 ml ஆஃப் ஏர் அவர் உள்ளே புஷ் பண்ணணும். வி ஹாவ் டு சி வெதர் த செஸ்ட் இஸ் ரைசனிங். இப்படி பண்ணும்போது அவனோட செஸ்ட்டு மேலே கீழே ஏறி இறங்குதான்னு பார்க்கணும். அப்போ இது மூலமாக எவ்வளோ ஆக்சிஜன் கொடுக்குறோன்னா 21% ஆஃப் ஆக்சிஜன் தான் இது வழியாக கொடுக்க முடியும். தென் அட்டாச்சிங் த ஆக்சிஜன் அட் அ ஹை ஃப்ளோ. அதுக்கப்புறம் நல்லா ஒரு கொடுத்த பிறகு என்ன ஒரேடியாக அமுக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரு கம்ப்ரெஷன்ஸ் கொடுத்த உடனே திரும்ப O2 வேல்வை ஆக்சிஜனை கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கணும். ஆக்சிஜன் கொடுத்த உடனே செஸ்ட்டு மூவ்மெண்ட் நல்லா இருக்குது அப்படின்னா நம்ம கண்டினியூ பண்ணலாம். அப்படி இல்லைன்னா திரும்பவும் ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணிட்டு திரும்பவும் இந்த பேக் வேல்வு மாஸ்க் வச்சு திரும்ப ஒரு தடவை கம்ப்ரெஷன் கொடுக்கணும். ஸோ இங்கே ஒரு ஃபில்டர் இருக்கிறது நல்லது. ஐடியலி தேர் ஷுட் பி எ ஃபில்டர். ஓகேயா. ஸோ இது வந்து செல்ஃப் இன்ஃப்ளேட்டிங் பேகு வேல்வு மாஸ்க். இது வந்து 1% டெக்னிக் லெஃப்ட் சைடில் இருக்கிறது, ரைட் சைடில் இருக்கிறது 2% டெக்னிக்கு. ஜென்ரலாக வந்து 2% டெக்னிக் தான் நல்லது. ஸோ இட் இஸ் நாட் வெரி ஈஸி டு யூஸ். அதனால் US UKலாம் வந்து அவங்க இந்த ரிசர்சிட்டேஷன் சப்போர்ட்லேயே, பேசிக் லைஃப் ரிசர்சிட்டேஷன்லேயே பார்த்தீங்கன்னா 2 பேர் கம்பல்சரி இருக்கணும்னு சொல்லுவாங்க. பட் நோ அதர் கோ, ஒருத்தர் தான் இருக்காருன்னா they can give the permission to பேக் வால்வு தான் ஒருத்தர் மட்டும் போடும்போது டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஒரு கையில் வந்து மாஸ்க்கை பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கையில் வந்து இந்த பேகை வேல்வை வந்து அமுக்கி விடணும் அப்படின்னாக்கா கஷ்டமாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் கால்டு சிங்கிள் வேல்வு, ஒருத்தர் மூலமாக கொடுக்கறது. ஓகேயா. இப்போ எவ்வளோ ஆக்சிஜன் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இப்போ மவுத் டு மவுத் கொடுக்குறோம் அப்படின்னா 16% தான் அவனுக்கு O2 கான்சன்ட்ரேஷன் உள்ளே போயிருக்கும். மவுத் டு மாஸ்க் கொடுத்தோன்னா 16%. மவுத் டு மாஸ்க் வித் O2 அட்டாச், அதாவது அப்பப்போ மவுத் மூலமாக நம்ம கொடுக்கவும் செய்கிறோம், O2வையும் அட்டாச் பண்ணி கொடுக்குறோன்னா 45 to 50% அவனுக்கு ஆக்சிஜன் கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும். மாஸ்க் அண்ட் பேக் மூலமானா 21%. தென் மாஸ்க் அண்ட் பேக் மாஸ்க் வித் O2 அட்டாச் அப்படின்னா 50% வரைக்கும் அவனுக்கு ஆக்சிஜன் டெலிவரி கிடைக்கும். மாஸ்க் அண்ட் பேக் மாஸ்க் வித் ரிசர்வாயர் அண்ட் O2 அட்டாச், அதாவது நல்லா நார்மலாக ப்ரீத் பண்ண ஆரம்பிச்சுன்னா வெறும் O2 மட்டும் நம்ம கொடுத்துட்ருக்கோன்னா 90% ஆஃப் O2 கான்சன்ட்ரேஷன் அவனுக்கு கிடைக்கும். ஸோ இது இந்த ஸ்லைட் இதுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கணும். ஸோ செல்ஃப் இன்ஃப்ளேட்டிங் பேக் வால்வ் மாஸ்க் தான், அதான் சொன்னேன் இல்லையா, ஒருத்தர் மட்டும் யூஸ் பண்ணுறது. ஸோ இன் கார்டியாக் ஆர் ரெஸ்பிரேட்டரி அரெஸ்ட் இட் மே பி desirable to use this device. It has the advantage of delivering a higher concentration of oxygen to the patient
ப்ளஸ் we are allowing the connectivity to LMA. LMA அப்படின்னா ஒன்றும் இல்லை, laryngeal mask airway. laryngeal mask airway or the endotracheal tube. இப்போ இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, the disadvantage is that it is not easy to use and it is recommended that it is used as, ஏன்னா ஒருத்தரால் இந்த இதை யூஸ் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு கை வச்சு மாஸ்கையும் பிடிச்சிட்டு இன்னொரு கை வச்சுட்டு இந்த பேக்கையும் அமுக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதனால் இதோட டிஸ்அட்வான்டேஜே என்ன அப்படின்னா, ஒருத்தரால் யூஸ் பண்ணுறது கஷ்டம், 2 பேராவது தேவைப்படும் அப்படிங்கிறது தான் இதோட டிஸ்அட்வான்டேஜ். மற்றபடி இதோட அட்வான்டேஜஸ் தான் நிறையா இருக்குது. தென் இதை சும்மா கொடுத்துட்டே இருக்கக்கூடாது. என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு கம்ப்ரெஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு 30 செஸ்ட் கம்ப்ரெஷன் பிட்வீன் த ஸ்குவீசஸ். இப்போ ஒரு ஸ்குவீஸ் கொடுக்குறீங்க, ஒரு ஸ்குவீஸ், 2 ஸ்குவீஸ், 3 ஸ்குவீஸ், 4 ஸ்குவீஸ் கொடுத்துட்டு கண்டினியூஸாக கொடுக்கக்கூடாது. ஒரு 3 ஸ்குவீஸ் கொடுத்த உடனே என்ன பண்ணும், இங்கிட்டு வந்து சிபிஆர் பண்ணுவோம் இல்லையா, செஸ்ட் கம்ப்ரெஷன்ஸ் பண்ணுவோம் இல்லையா, அப்போ அந்த 30 செஸ்ட் கம்ப்ரெஷன் கொடுத்துடணும். திரும்பவும் அடுத்து வந்து அந்த பேக் மூலமாக அந்த ஏரை ஸ்குவீஸ் பண்ணணும். ஸோ இது ஆல்டர்னேட்டிவ் டெக்னிக் அப்படிங்கிறதுனால தான் 2 பேர் தேவைப்படும். அப்போ நீங்கள் தனியாக வந்து இந்த பேக் வால் மாஸ்க் தான் கையில் இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு அமுக்கி காற்றடிக்கிற மாதிரி நீங்கள் மாட்டுக்கு பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும், இன் பிட்வீன் 30 கம்ப்ரெஷன்ஸ், செஸ்ட் கம்ப்ரெஷன்ஸ் கொடுத்து தான் அதை நார்மலுக்கு கொண்டு வரணும். ஓகேயா? ஸோ இந்த ஒரு இன்ட்ரோ பார்ட் வந்து ஐ திங்க் வி ஹவ் ஃபினிஷ்டு.